வணக்கம். தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய திண்டுக்கல் வேட்பாளராக அறிவித்திருக்கக்கூடிய தோழர் சச்சிதானந்தம் அவர்களை சந்தித்துக்கிறோம். ஐயா வணக்கம், வாழ்த்துக்கள். திண்டுக்கலோட நிறைய கோரிக்கை இருக்கு. திண்டுக்கல் மக்களோட பொதுமக்கள் நிறைய, குறிப்பா வந்து பழனி டு சபரிமலை தனியா ட்ரெயின் வசதி விடணும், அதே போல மூணாறு கொடைக்கானல் இணைப்புச்சாலை உடனே வழங்கணும், ரொம்ப நாள் கோரிக்கை இருக்கு. அது தொடர்பா நீங்க எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுப்பீங்க? எதை சொல்லி நீங்க இந்த பொதுமக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்பீங்க? நீங்க இந்த சொல்ற ரெண்டு பிரச்சனையுமே மிக முக்கியமான பிரச்சனைகள் தான். நாங்க கடந்த காலத்தில் நாங்க வந்து இந்த கோரிக்கைகளுக்காக போராட்டம் நடத்தியிருக்கிறோம். கொடைக்கானல் டு மூணாறு இணைப்புச்சாலை வலியுறுத்தி என்னுடைய தலைமையிலேயே ஒரு நடைபயண பிரச்சாரம், கேரளாவை நோக்கி வனப்பகுதிக்குள்ள போற ஒரு பிரச்சாரத்தை, ஒரு போராட்டத்தை நம்ம நடத்தினோம். அதை ஒட்டி எங்களெல்லாம் கைது பண்ணாங்க. அந்த கோரிக்கையை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா இந்த முறை வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால் நிச்சயமா அந்த மூணாறு இணைப்புச்சாலை, அது இங்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் கூடிய விவசாயிகளுக்கு பலனளிக்கக்கூடியதாக அந்த சாலை இருக்கும். அதை நிச்சயமா செய்வோம். அதே மாதிரி நீங்க வந்து சபரிமலைக்கான ரயில்வே திட்டம், அங்க இருக்கக்கூடிய சபரிமலை செல்லக்கூடிய பக்தர்கள் பழனி கோயிலுக்கு வந்து வீட்டுக்கு செல்வதுங்கிறது வழக்கம். ஆகவே அதுக்கு பயன்படக்கூடிய வகையில் சபரிமலைக்கான ஒரு ரயில்வே திட்டம், அதையும் நாங்கள் வந்து செயல்படுத்துவதற்கான முயற்சிகள் எடுப்போம். அதே மாதிரி நீங்க வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஒரு பெரிய விவசாய பகுதிகள் உள்ளடக்கிய மாவட்டம். விவசாய விளைபொருள்களுக்கு கட்டுப்படியான விலை இல்லைங்கிற பிரச்சனை இருக்கு. ஆகவே அதற்கான ஒரு சட்டங்களை, விலை உத்தரவாதம் செய்கிற சட்டங்களை மத்திய அரசாங்கம் உருவாக்குவதற்கான முன்முயற்சிகளை நிச்சயமா நாங்க எடுப்போம். விவசாயிகளை பாதுகாப்பதுங்கிறது எங்களுடைய மிக முக்கியமான பணியாக இருக்கும். பொதுவாக தமிழக முதல்வர் சொன்னார், எளிதா வெற்றி பெற தொகுதியாக இந்த முறை நாங்கள் கொடுத்துருக்கோம். மதுரை, திண்டுக்கல் வந்து நாங்கள் கடந்த முறை வந்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற தொகுதி, அதன் அடிப்படையில் தான் திண்டுக்கல் வந்து நாங்கள் அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்துருக்கோம் அப்படின்னாங்க. அதுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? நிச்சயமா அவர் முதலமைச்சர் சொன்னது உண்மைதான். கடந்த தேர்தலில் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற தொகுதி திண்டுக்கல் தொகுதி. நீங்க வந்து ஒரு கூட்டணிங்கிற முறையில் இதை சில விட்டு கொடுத்து சில தேவைகளை ஒட்டி இது மாதிரி தொகுதிகள் மாறுவதுங்கிறது இயற்கை. அந்த வகையில் ஒரு வெற்றி வாய்ப்பான தொகுதியை தான் இந்த கூட்டணியில் எங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க என்றுதான் நம்ம பார்க்கிறோம். நிச்சயமா அதை வெற்றி பெறுவோம். அந்த அவங்களுடைய செல்வாக்கு பிளஸ் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அந்த பகுதியில் ஆற்றியிருக்கக்கூடிய பணி, கூட்டணி கட்சிகள் அனைவருடைய பலம், இது அனைத்தும் சேர்த்து நிச்சயமா நாங்கள் ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்குவோம். திண்டுக்கல் மக்கள்கிட்ட நீங்க வைக்கிற வாக்குறுதி என்னவா இருக்கும்? வெற்றி பெற்றால் நாங்க இதெல்லாம் செய்வோம் அப்படிங்கிற. ஏற்கனவே திண்டுக்கல் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பா அந்த சுற்றுலா தளத்தை மேம்படுத்தும் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. நீங்க எதை சொல்லி நீங்க வாக்குறுதி கேட்பீங்க பொதுமக்கள் திண்டுக்கல்? அதான் நீங்க வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் விவசாயத்தை பாதுகாப்போங்கிறது முதல் கோரிக்கை. விவசாய விளைபொருளுக்கு கட்டுப்படியான விலை கொடுக்கிற சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்முயற்சி எடுப்போம் அப்படிங்கறத நாங்கள் பிரதானமாக வைப்போம். அடுத்து வந்து என்னன்னா, திண்டுக்கல்ல வந்து இப்ப நீங்க வந்து கொடைக்கானல்ங்கிறது ஒரு பிரதான சுற்றுலா தலம். அதே மாதிரி நீங்க வந்து பழனிங்கிறது ஒரு ஆன்மீக தலம். இந்த இரண்டிற்குமான இணைப்புங்கிறது உருவாக்கணும், சுற்றுலாவை வளர்ச்சி பெற வைக்கணும். அதே மாதிரி இந்த மலைக்கோயிலை பயன்படுத்தி சில சங் பரிவார அமைப்புகள் அங்க வந்து ஒரு மக்கள் ஒற்றுமையை சீர்குலைக்கிற மாதிரியான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் மக்கள் பிரதிநிதியாக தேர்வு செய்யப்பட்டால் இந்த அனைத்து மக்களையும் ஒற்றுமைப்படுத்துகிற பணியையும் நாங்கள் சிறப்பாக செய்வோம் என்பதையும் நாங்கள் வலியுறுத்துவோம். அதே மாதிரி நீங்க வந்து நீங்க சொன்ன, ஏற்கனவே நான் சொன்ன ரயில்வே திட்டங்கள் உள்ளிட்ட அந்த விஷயங்களை முன்னிறுத்தி தேர்தலை சந்திப்போம். இந்த மாதிரி கூட்டணியோட போட்டியிடுற வாசி, அதுக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குறீங்க? திமுக எப்படி எல்லாம் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க? வேற ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கீங்களா இல்ல கூட்டணி கட்சிக்கு? இல்ல, அதாவது நம்ம வந்து தொகுதி ஒதுக்கீடு செய்கிற போதே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது வந்து ஒரு வெற்றி வாய்ப்பான தொகுதி என்ற முறையில் தான் எங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காரு. ஆகவே அந்த முதலமைச்சர் வந்து எங்களுடைய கட்சி தலைவரிடம் எல்லாரும் இணைந்து சிறப்பாக பணியாற்ற வேண்டும், நல்ல வெற்றி கடந்த தேர்தலை விட கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகள் எடுக்கணும் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நிச்சயமா அங்க வந்து நீங்க வந்து திராவிட முன்னேற்றம் மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகளும் பலமான கட்சிகளாகத்தான் அங்க இருக்கு. அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லீம் லீக், இது எல்லாமே வாக்கு பலம் அதிகமாக சிறுபான்மை மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு தொகுதி. ஆகவே இங்க வந்து கிறிஸ்துவ இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் வசிக்கக்கூடிய தொகுதி என்ற முறையில் அவங்க வந்து ஒரு மதச்சார்பற்ற வேட்பாளரை தான், அந்த கட்சியை தான் தேர்வு செய்வாங்கன்ற முறையில் சிபிஎம்னுடைய வெற்றியை, இந்த கூட்டணியினுடைய வெற்றியை நிச்சயமா திண்டுக்கல் தொகுதியில் உறுதிப்படுத்துவோம் என்ற நம்பிக்கையோடு தான் தேர்தலில் போட்டியிடுவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.